வெல்கம் டு பிளஸ்ட் கேர்ள் அமலர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் ஒரு செம்மையான நம்ம சாங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸான ஆசிஃப் பிரியாணியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம வந்து அதோட ரேட்டிங் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி இன்றைக்கி என் கூட டேஸ்ட் பண்ண என்னோடய அண்ணனை நான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸில் தயிர் வெங்காயம் கொடுத்துருக்காங்க, ரைட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை நம்ம இப்படி கீழே வச்சிடலாம். நல்லா ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு குவாலிட்டியான பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து ஆசிஃப் பிரியாணி ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது என்னென்னு தெரியல, பார்க்கும்போது புளிக்குழம்பு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது ஏதோ ஒரு கிரேவி நினைக்கிறேன், ஏதோ வெஜிடபிள் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிரிஞ்சால், அதாவது எக் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரியாணிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 சிக்கன் பிரியாணி, 1 மட்டன் பிரியாணி. அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரைத்தா, அதுக்கப்புறம் 3 எக் பிளான்ட் பிரிஞ்சால் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வந்து பார்பிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மைனஸும், அப்புறம் இது என்னன்னு தெரில, கேரட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணும் போது இது வந்து மயானீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேயன்னு சொல்லுவாங்க, மேயோனீஸ். அது வந்து MAYANNOESC ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லோரும் குயிக்காக சொல்லும் போது மைனஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஆஃப் பிரியாணி இருந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரியாணி ஒரு பாக்ஸ், ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வச்சிடலாம். அடுத்த பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பாக்ஸில் இன்னொரு சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 சிக்கன் பிரியாணி, 1 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம கிரில்டு ஒரு ஹாஃப் கிரில்டு சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு அலுமினியம் ஃபைலில் பேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதோட ஹீட் இன்னும் ரிமைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வந்து வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பெப்பர் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிரில் சிக்கனில் பெப்பரு ஆஃப் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் வந்து தெரியும் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சிடலாம் பிளேட்டில். பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் சிக்கன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரில்லில் வந்து நார்மலாக பெப்பரான்னு கேட்டாங்க. நான் வந்து பெப்பர்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஆஃப் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே பெப்பர் ஸ்மெல்லு அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, ஒரே ஒரு பெப்பர் சிக்கனுக்கும் நார்மல் சிக்கனுக்கும் அதாவது பெப்பர் சிக்கனா கொஞ்சம் பெப்பரில் வந்து ஒரு மசாலா மாதிரி ஒரு அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நார்மல் சிக்கனில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஆனால் பெப்பர் சிக்கன் தான் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா மசாலாவாக பெப்பர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிக்கன் எங்கள் அண்ணன் எடுத்தோன்னே இந்த இடத்துல எவ்வளோ மசாலா இருக்குன்னு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து பிரியாணினாலே ஒரு ஸ்பைசினஸ் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸ்மெல்லுலேயே அந்த ஸ்பைசினஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மட்டன் பிரியாணியை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா குவாலிட்டியான பாக்ஸ் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த மட்டன் பிரியாணியை நம்ம பிளேட்டில் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி இன்னொன்று நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. நல்லா பாக்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தயிர் வெங்காயத்தை வச்சுக்கலாம் ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஒரு எக் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணிக்கு வந்து ஒரு எக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மித்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில் வந்து எக்கு வந்து நம்ம தனியாக எக் பிரியாணி வாங்கினா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து மட்டன் பிரியாணிக்கு கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ எல்லா ஹோட்டலையும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்னா.
ஓகே, நான் பிரியாணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரைத்தா வச்சுக்கலாம் கொஞ்சம் எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த கிரேவியை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எல்லோரும் இது புளிக்குழம்பு மாதிரி இருக்குது, புளிக்குழம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரியல, நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது புளிக்குழம்பு ஸ்மெல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது எக் பிளான்ட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மைனஸ் வச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய மட்டன் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 கொடுத்துருந்தாங்க, 1 எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு மட்டன் பிரியாணிலே 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு 2 பீஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்கு 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் பிரியாணியை வந்து எடுத்துக்கலாம். அது கூட இந்த ரைத்தாவை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைத்தா இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டா அது பிரியாணி மாதிரியே இருக்காது. ஜஸ்ட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லவே முடியல, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம். இப்போ இது வந்து மட்டன் பீஸோடு எடுத்து வச்சுக்கலாம். பீஸோடு நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வாழ வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நல்லா காரமாக சீசனிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டி இந்த இது வச்சுக்குவோம், ரைட்டாக வச்சுட்டு நல்லா ரைட்டாக வச்சாச்சு. அதுக்கடுத்து ஒரு மட்டன் பீஸு, அதுக்கடுத்து கொஞ்சம் எக் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எக் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சாப்பிடுவேன் அண்ணே ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சூப்பர் ஸ்பைஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினா ஸ்பைஸ் இல்லாமல் பிரியாணி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினா ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினா எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், சாப்பிட்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது பிரியாணினா. ஆனால் இல்லை வந்து அந்த இதோட சேர்த்து சாப்பிடும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. தனியாக பிரியாணியை சாப்பிட்டோம்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, ஓவர் ஸ்பைஸியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த ஒரு எக் பிளான்ட்டு, அந்த எக் பிளான்ட்டை வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். நீ கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதான் நீங்கள் வந்து 10க்கு வந்து 10 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ பெப்பர் சிக்கனை ட்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் மைனஸை தொட்டுக்கலாம், டிப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பெப்பர் ரொம்ப பிடிக்கும்னா இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து மைனஸ் ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் வேறு மிச்சப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டிருக்காங்க. பெப்பர் லவர்ஸ்க்கு இது வந்து செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அண்ணனுக்கு பெப்பர்னால் அதிகமாக ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவ்வளோவா பிடிக்காது பெப்பரை. ஆனால் வந்து எனக்கு இது சாப்பிட்டோன்னே பெப்பரே பிடிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரெட்டிக்கு அவ்வளோ பெப்பர் பிடிக்கும், எனக்கு பெப்பர்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஒரு பெப்பர் சிக்கன், கொஞ்சம் மயோனீஸ் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கிரில் சிக்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ கேரட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணவே மறந்துட்டோம். இப்போ எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் நான் ஓப்பன் பண்ணேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கேரட்டும் ஒரு சில்லி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பீட்ரூட் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா பார்க்க பீட்ரூட் மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்துக்கலாம். இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப புளிப்பாக ஸ்பைஸியாக இருக்குது. ஆமாம் சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிக்கிள் தானே ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா சொன்னாங்க கேரட்டை வந்து கார்லிக் அது கூடலாம் சேர்த்து வந்து இதை போட்டு ஊற வச்சுருப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்மளுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் கேரட் பீட்ரூட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு காம்பினேஷன் வந்து கிரில் சிக்கன் பிரியாணி காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட். இந்த மைனஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. மிச்சப்படி வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணிக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணிக்கே பிளேட்டில் இருந்துச்சு. இதில் சிக்கன் பிரியாணி வச்சா கொஞ்சம் எல்லாமே மிங்கிள் ஆகிடும். அதனால் கரெக்டாக நம்மளால் டேஸ்ட் சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப்பு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இது எடுக்க முடியல, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டதுலேயே வயிறு நிறைஞ்சிச்சு. நான் டேஸ்ட் பண்ணுறக்காண்டி கொஞ்சோண்டு எங்கள் அம்மா வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு சிக்கன் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் கொஞ்சம் ஒரு எக் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஏற்கனவே மட்டன் பிரியாணியில் உள்ள எக் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு வந்து நான் இப்போ இந்த எக் எடுக்கலை. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி எடுத்து மறுபடியும் இந்த ரைத்தாவை இப்படி எடுத்து சிக்கன் பிரியாணியில் வச்சு இப்படி எடுத்து சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி நல்லா இருக்கா சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னால் எதுவுமே இந்த கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சரே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டுமே செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த இதை சொல்லியிருப்பாங்க, இது என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து எனக்கு பிக்கிள் டேஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் டேஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னவா இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இது வந்து சிக்கன் நல்லா இருக்கா அந்த மட்டன் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. சிக்கன் எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆசிஃப் பிரியாணி வாங்கி நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சண்டே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா புதினா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மின்ட் இருக்குல்ல, மின்ட்டை வந்து போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. வாட்டர் கூட அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ரெசன்டேஷனும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் மட்டன் பிரியாணி சாப்பிட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணியும் மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பெஸ்ட் கால் அமலரஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Bye friends, see you in the next video. Bye.